ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனால் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது அங்கு எவ்வளவு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது? ஓசூரில் நேற்று வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு தற்போது அண்ணா சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போலீசார் அவர்களிடம் மறியலை கைவிடுமாறு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூரில் நேற்று வழக்கறிஞர் கொடூரமாக நடு ரோட்டில், அதாவது நீதிமன்றம் அருகே கடுமையாக தாக்கப்பட்டார். இது தொடர்பாக தமிழகம் முழுவதுமே வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் நீதிமன்ற புறக்கணிப்புகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம் என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை சைதாப்பேட்டையிலும் தற்போது இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துவிட்டு தற்போது சென்னை அண்ணா சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்களை சமாதானப்படுத்தி தற்போது மறியலை கைவிட செய்திருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாசலில் நின்று தற்போது முழக்கம் எழுப்பி வருகின்றனர். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். வழக்கறிஞரை தாக்கிய, அதாவது ஒசூரில் வழக்கறிஞரை தாக்கிய நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்ற வாசலில் நின்று முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.